வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா, முந்தானத்து அந்த ஒரு பயலை பிடிச்சி நான் ஒரு ஹிந்திக்கார பயலுங்களை பிடிச்சி ஒரு 4 சிறுவர் பயலுங்க, சின்ன சின்ன பயலுங்க, 17 வயசு பயலுங்க, 17 வயசு தான் இருக்குது. எங்கேயோ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கப்போ அந்த பயலை ஓரமாக உட்காந்து என்னமோ சொல்லியிருப்பானாட்டுக்குது. அந்த பயலை பிடிச்சி அருவாள், அந்த ஆடு அருவாலே வெட்டியிருக்கானுங்க. அப்படியே மூஞ்சிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரத்தம் ஒழுகுது. பாவம், வந்தவரை வாழ வைக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட பழக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பொழப்பு தேடி வந்தவொடனே இவனுங்களாம் இந்த வயசுலேயே, அது என்ன வயசு, இந்த வயசுலேயே இவனுங்க இப்படி செய்கிறானுங்களே, இதெல்லாம் நியாயமா, அடுக்குமா இது? இந்த பொம்பளைங்க இந்த குழந்தைய பெக்கிறாளுங்களா, அது ஒழுங்காக வளர்க்கணும், முறையாக வளர்க்கணும்னு தெரியாதா? நம்ம பிள்ளைங்க என்ன மாற்றமாக இருக்கானுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டில் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம பெற்றவங்களும் கொஞ்சம் பிள்ளைங்களை கண்காணிக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களா, ஏன் இப்படி முடி வச்சுருக்கானுங்க, இந்த வயசில் கஞ்சா போதையில் இப்படி செஞ்சுருக்கானுங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது. பாவம், நம்ம ஊரில் பொழப்பு தேடி வந்த பயலை அப்படி செய்யலாமா? இது பாவம் இல்லையா? இந்த வயசுலேயே எனக்கு கஞ்சா போட்டுக்கிட்டு நல்லா பிள்ளை ஒழுக்கமாக வளர்க்கணும். அதுவும் ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளையோட மேலே வளர்க்கணும். நம்ம கஷ்டத்தை சொல்லி சொல்லி நல்லபடியாக வளர்க்கணும். இப்படி ரவுடி பையன் மாதிரி வளர்த்து இன்னும் ஒரு 20 தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா ஜெயிலில் போட்டு நல்லா உடம்பெல்லாம் ஊறி போய் திருப்பி அந்த திமுறை காமிப்பானுங்க யாருன்னா. இதெல்லாம் முறையா? இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறது தப்பு. நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பிழைக்க வராங்கன்னா நம்ம இப்படிலாம் அவ்வளோ பெரிய பையன், அந்த பையன் அழுவுறான். ஒரு பயலை பிடிச்சிட்டு 4 பேர் செய்கிறது தான் வீரமா இது? அது போதையில், கஞ்சா போதையில்னா என்ன வேணாலும் செய்வீங்க. அக்கா தங்கச்சின்னு தெரியாமல் கூட போயிடுவீங்களா இந்த இத்தினோண்டு வயசில்? அறிவு வேணாம். சோறை விட்டுட்டு என்ன திங்கிறானுங்க? ஆகுன்னா எது செஞ்சாலும் போதைன்றாங்க. போதையில் செஞ்சுட்டான், போதையில் பிய்ய வச்சா தின்றுவானுங்களா? இது ஒரு காரணம் இதெல்லாம் செய்கிறதுக்கு. இந்த தக்கிரித்தனமாக செய்கிறதுக்கு எங்கே இது பண்ணுறான்னு தெரியல. பெற்றவங்களும் இதில் ஒரு காரணம். ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொல்லி சொல்லி இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்த்துருந்தா அதுங்க ஒழுங்காக இருக்கும். தருதலையாக இருக்குது. இவனெல்லாம் பெற்றதுக்கு இந்த பெற்றவங்கள தான் சொல்லணும். நம்ம அடிக்கடி எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டில் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம பெற்றவங்க பிள்ளைங்களை கண்காணிக்கணும். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான்னா அவன் எப்படி இருக்கிறான், ஏது இருக்கான்னு அவனும் கேட்கணும். நைட்லாம் தூக்கமே இல்லை. அந்த ஒரு பயல அதை வெட்டி விட்டு அதை ஸ்டோரி வேறு போடுறானுங்க இன்ஸ்டாகிராமில். பெரிய வீரனுங்க மாதிரி ஒருத்தனை சேர்ந்து 4 பேர் சேர்ந்து வெட்டினா அது பெரிய வீரனுக்கு அது அடையாளமாக? அது முளைச்சி 3 வேளை வரல அதுங்களுக்கெல்லாம். இந்த வயசுலேயே எப்படி இருக்குது? இன்னும் சொச்ச காலத்துக்கு அதுங்கெல்லாம் இப்போ வளர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? இதனால் என்ன சொல்லணும்னா, தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த போதையை போட்டு இந்த பாலியல் தொல்லை பண்ணுற அந்த ஆசிரியர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். ஆசிரியரை நம்பி தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க அனுப்புகிறோம். அவங்களும் இப்படி கேவலமான செயலும். ஒரு பிள்ளைய முந்தானத்தனமோ ஒரு பிள்ளைய 9 வயசு பிள்ளைய இது பண்ணி விட்டுருக்கான். எல்லாம் மனுஷனுங்களா மிருகங்களா? பொம்பளை பிள்ளை எங்கே தான் அனுப்புறது? இப்போ கோயிலுக்கு போனாலும் தொல்லை, காலேஜுக்கு போனாலும் தொல்லை, எங்கே தான் இப்போ அனுப்புறது? இதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுங்க. கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இதெல்லாம் போதை பொருள்லாம் ஒழிங்க. தகுந்த நடவடிக்கை. இந்த பயலுங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கும். ஜெயிலில் போட்டு நல்லா சோத்தை போட்டு நல்லா உடம்பை வளர்க்குறது புரோஜனம் கிடையாது. இந்த தப்பு செஞ்சால் அந்த தப்புன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் என்ன பண்ணாலும் அது மாதிரி செய்யுங்க. அவன் எவ்வளோ துடிச்சிருப்பான், அதேமாரி இந்த பயலுங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுங்க. நான் தயவு செஞ்சு உங்கள் காலை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இவனுங்கெல்லாம் ஜெயிலெல்லாம் போடக்கூடாது. உடனே இவனுங்க அவன் இவனை துடிக்கிற மாதிரி உடனே நடவடிக்கை, ஷூட்டிங் ஆடு எடுங்க. ஒருத்தனை அப்படி செஞ்சால் அப்புறம் எல்லாம் அடங்குவானுங்க. முளைச்சி 3 இலை வரல, இப்படி பண்ணுதுங்க அந்த உலகத்தில். ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. வருங்காலம் பயலுங்க பொம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்போ ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கே தான் போய் நாடு எங்கே தான் போய் முடிய போதோ ஒன்றும் புரியல. இருக்கிற வரைக்கும் நல்லா இதெல்லாம் இது பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுத்து அவனுக்கெல்லாம் இது பண்ணுங்கள். உங்கள் மேலே கொஞ்சம் அம்மாவை யார் பிடிக்குதோ அவங்களாம் ஒரு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.